இப்போ நம்ம வந்துட்டு டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். RCMல எல்லாமே இருக்குது சரிங்களா. நம்ம வந்துட்டு இப்போ RCM எலக்ட் ப்ரீமியம், இது வந்து எலக்ட் ப்ரீமியம், இது வந்து சூப்பராக வந்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது இன்றைக்கி இதுதான் ப்ரோக்ராமே நமக்கு சரிங்களா. வேறு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். பாப்புலர் டீ, இது வந்து பாப்புலர் டீ, டஸ்ட் டீ தூள்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. டஸ்ட் டீ தூள்னு நம்ம சொல்லுவோம் பாப்புலர் டீ. அடுத்து வந்துட்டு டீ டாக்ஸ் டீ, இது உடம்பை சுத்திகரிக்க போடுற ஒரு வெறும் சுடுதண்ணியில் தான் இதை போட்டு குடிக்கிறது, செமையாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாய் மசாலா, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பால் டீலையும் கலந்துக்கலாம், வெறும் சுடுதண்ணிலையும் கலந்து சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீ தூள் வந்து நம்ம இதில் தான் நம்ம வந்து இன்னைக்கு கடைகளில் வந்து டீ தூள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் சுவை மட்டும் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. அந்த சுவையை நம்ம இன்னைக்கு கொண்டு வர போகிறோம் சரிங்களா. இப்போ டீ போடுவோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், 100 ml வந்து தண்ணி எடுத்துருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பால் தனியாகவும் சுடுதண்ணி தனியாகவும் டிகேஷன் தனியாகவும் தான் எடுக்க போகிறோம் நம்ம சரிங்களா. ப்ரீமியம் எலக்ட் டீ தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன், நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு, ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் போடுறோம். நல்லா கொதி வரணும், இவ்வளோதான் விஷயமே. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிய வச்சுட்டீங்கன்னா போதும். டீ தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து பாலை வந்து நம்ம கொதிக்க வச்சுருவோம். இப்போ வந்துட்டு 1/2 லிட்டர் பால் 100 ml தண்ணியில் வந்துட்டு நம்ம டீ தூள் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 லிட்டர் பால், தண்ணியே கலக்காத ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம ஊற்றி இருக்கிறோம் சரிங்களா. நல்லா கொதி வரட்டும் பால். பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து பால் வந்து பொங்குதுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வடிஞ்சிருது ஸ்டவ்வெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சிட்டோம்னா அந்த பால் வந்து பொங்கி ஸ்டவ்வில் இருந்து வடியாது. அதை கொஞ்சம் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக பொங்குது, ஆனால் கீழே வழியில் பாருங்கள். நல்லா பொங்கிருச்சு சரிங்களா. இப்போ அழகாக என்ன பண்ணிடுவோம், ஸ்டவ்வை அமர்த்திடுவோம். ஏற்கனவே நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் நல்லா டீ தூளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெண்டையுமே ஒன்றா ஆக்கிடலாம். இதுதான் டீ கடையுடைய ரகசியமே. ரெண்டையுமே நம்ம கலந்தாச்சு. ஒரு ஆற்றிக்கணும். எப்பயுமே டீ வந்து ஆத்துறது அது ஒரு சுவைக்கு தரும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு டீ தூளும் சீனி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். டீ கடைனா வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டீ வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லாயிருக்கும். நான் வந்து சொன்னால் மட்டும் பத்தாது, நீங்கள் வீட்டில் இதே மாதிரி குடிச்சு பார்த்தீங்கன்னா தான் இதோடைய டேஸ்ட் தெரியும். பாருங்கள், ஒரே ஒரு டீ தூள் தான், ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. தண்ணி வந்து 100 ml தான் கலந்துருக்கேன். அப்போ எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்கிறத காட்டி நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். RCMல ஒரு வேதிப்பொருள் இல்லாத ஒரு டீ தூளெல்லாம் போடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். உடலுக்கு எந்த தீங்கும் வந்து நமக்கு வந்து செய்யாது. நம்ம இதில் தான் நம்ம டீ தூள் இன்னைக்கு டீ போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.